மலை மேல கோயில் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா மக்கள் மகிழ்வோட இருக்கணுங்கிறதுக்காக தானே. வேற என்ன நோக்கம் இருக்குது இல்லையா? ஏன்னா வழக்கமான இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிற வரையிலும் அவனுக்கு அந்த ஆணவம் கண்பம் மாயின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருப்பான். 100 பேர் கை தட்டுவான், 100 பேர் சிரிப்பான். அவனுக்காக மனிதன் வாழ்வான். மனிதன் வந்து தனக்காக வாழ்ற பிறவியே கிடையாது, மற்றவர்களுக்காக தன்னை பலி கொடுக்குறது. அப்போ ஒவ்வொருத்தரும் பலி கொடுத்துக்கிட்டே போறான ஒழிய அதில் இருந்து மீண்டு மன மகிழ்வோடு இருக்கணும்னா இந்த மாதிரி மலை ஏறினது தான். அப்போ அவன் ஏற 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 தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குவான், தன்னுடைய குற்றம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிப்பான். குற்றம் கலைதல் தான் வழிபாடு. வழிபாடு எதுக்காக பண்ணுறோம்? பாவங்கள் போக்குறதுக்காக. அதுதான் விஷயம். தெய்வமே சொன்ன வார்த்தை காப்பாத்தனா சமத்தை போயிட்டு என்னன்னா எல்லாத்துக்கும் பாதுகாக்கிறது சங்கத்துல இருந்து அத்தனையுமே இருக்கு. போலீஸை பாதுகாக்க யாரும் இல்லை. யதார்த்தமான இன்னும் வார விடுமுறை திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை வீறு கொண்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்ததில் இந்துக்களோடு முகமதியர்களுடைய பங்கும் சரி பங்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த இந்து முஸ்லிம் சகோதரர்களிடையே பிரிவினையை தூண்டி தனிப்பட்ட ஆதாயத்தை அடையும் நோக்கில் ஒரு சில மதவாதிகள் திடீரென புறப்பட்டு பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி வருவதாக ஐயப்பாடு இந்த பகுதியில எழுந்துள்ளது. உள்ளூர் மக்களை பொறுத்தவரையில் முகமதியர்களாகட்டும் அல்லது இந்துக்களாகட்டும் ஒரு தாய் பிள்ளைகளை போல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அன்புதான் முதலாவதாக வணங்கப்படுவதே ஒழிய அடுத்ததான ஆத்திரம் எப்பொழுதும் பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டதாக விளங்குகிறது. எனவே ஆத்திரத்தை யாரும் தூண்டிவிட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த ஓனாய் ரத்தம் குடிப்பது போல அந்த மாதிரியான செயல்களுக்கு யாரும் பலியாக வேண்டாம். அந்த மாதிரி செயலிலே இந்த பகுதியில் புனிதமான இந்த திருத்தலத்தில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இதற்கு அடுத்தாற்போல மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம், அடுத்தவர் பொருளை அபகரிப்பதன் மூலமாக தான் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவரவர்களுடைய பணிகளை அவரவர்கள் பார்க்கும் பொழுது எந்த விதமான நிகழ்வுகளும் ஏற்பட தேவையில்லை. ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் குறித்து நாம் 2018 தெளிவாக அரசுக்கு முறையீடு செய்திருந்தோம். அந்த நாம செஞ்ச முறையீட்டுல 1923 மதுரை முதலாவது கூடுதல் சார்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, பிரிவியூ கவுன்சிலுடைய உத்தரவு 1931, இந்த 2 உத்தரவினையும் இணைத்து அரசுக்கு சமர்ப்பித்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிடப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு 3 மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. இந்த திருப்பரங்குன்ற பகுதியானது முருகனுக்கு சொந்தம் என்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. அரசினுடைய ஒரு சில அலுவலர்கள் அவருடைய கையாளகத்தனம், அவருடைய அலட்சிய போக்கு, அவருடைய பிற்சிந்தனை, துர்குணம் காரணமாக அவர்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்த விளைவு நாம் எல்லோரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். சொத்துனுடைய மூலவர் திருக்கோயிலுடைய இறைவன். அந்த இறைவனுடைய சொத்துக்களை காப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த துறையானது சரியான நேரத்தில் சரியான செயலை ஆற்றி இருக்க வேண்டும். எப்படி ஊர் கூடி தேர் இழுக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த கோயில் சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய விஷயமும். நாம 2022 உத்தரவு பிறக்கப்பட்டதன் பேர்ல சரிவர அரசு பரிசீலிச்சுன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இன்னல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதற்கு அடுத்தாற் போல வெளியில தெரிஞ்சு புழங்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, மறைமுகமா இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. எங்க இருந்து எந்த பக்கம் படைபலம் திரட்டும், அதுக்கு பொருளாதார உதவி யார் செய்வாங்க, எந்த வகையில அடிக்கக்கூடிய அமைப்பு தீவிரமாக இதை கூர்நோக்க சொல்லி நாம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நேற்றைய தினம் நாம தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறோம். அதன் பேரில் நடவடிக்கை தொடங்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இடம் அமைதியாக திகழணும். இறைவனுடைய சொத்து இறைவனுக்காகவே. இங்க சமூக நல்லிணக்கம் எப்பொழுதும் பேணப்படணும். 2 விதமான நடவடிக்கைகளை நம்ம அரசுக்கு நாம தெளிவா மறுபடியும் மீண்டும் வலியுறுத்துறோம். கடந்த காலங்களில் செய்தக்கூடிய அலட்சியத்தை இனிமேலும் செய்யாதீங்க. அந்த லண்டன் பிரிவியூ கவுன்சில நம்ம 2018 முறையிட்டு இருக்கிறோம். 2028 மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு போட்டிருக்கு. இனிமேலாவது நீங்க சரியான நடவடிக்கை எடுங்க. இது கோயிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது ஒரு வகை. 2வது, குற்ற பின்னணி கொண்டவர்கள், தூண்டிவிடக்கூடியவர்கள், மறைமுகமாக இருந்து செயலாற்றக்கூடிய அந்நிய சக்திகள், இவர்களை கண்டறிந்து களை எடுக்கல அப்படின்னா இங்க விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இது எதுவுமே விரும்பத்தக்கது அல்ல, சரியான ஒரு பாதையும் இல்லை. மக்களுடைய மகிழ்ச்சி முக்கியம், மனநிறைவு முக்கியம்.
யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு, ஆடுங்களை மோத வச்சு ஓநாய் ரத்தம் குடிக்கிற மாதிரி, இன்னும் கிராமத்துல அழகா சொல்லுவாங்க, குட்டி நாய் குலைச்சு பட்டி நாய் கட்டிச்சாம்பாங்க. அந்த மாதிரியான சூழல் எதுவும் இங்க ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. மத்திய அரசுக்கு மறுபடியும் இதுதான் நம்ம வேண்டுகோளா விடுக்கிறோம். மத்திய அரசு இந்த கூர்நோக்கு நிலையினை சரியான முறையில் அணுகி தீர்வு காண வேண்டும். தேவைப்பட்ட மத்திய போலீஸ் படையும் அனுப்பிச்சு வச்சு தக்க வகையில கண்காணிக்கணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். பாருங்க, அறநிலையத்துறையில ஆணையர் முதல் அடிப்படை பணியாளர் வரை அரசிடம் சம்பளம் பெறவில்லை. திருக்கோயில்களுடைய பணத்திலிருந்து தான் ஊதியம் பெறுகிறார்கள். எதற்காக? ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர், அவருக்கு கீழே ஒரு கூடுதலா ஒரு இந்திய ஆட்சி பணி அலுவலர் இருக்கிறாரு. அதற்குன்னு தனியா கூடுதல் ஆணையர்கள் தலைமை இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க, இணை ஆணையர் இருக்காங்க. எதுக்காக இருக்கிறாங்க? அதுக்கு அந்த திருக்கோயிலுடைய மூலவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் அவர்களுடைய அன்றாட கடமையா இருந்து செய்யணும். அலட்சியம், அளவு கடந்த அலட்சியம். அவங்களுடைய அலட்சியம் தான் எல்லாரும் நடுவீதிக்கு வந்து போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுடைய அன்றாட பிழைப்பையும் கெடுக்கிறது காரணம் அதுதான். அவங்க உத்தரவு வந்த உடனே அல்லது சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு அரசு துறை செயலாளர், அரசு துறை செயலாளர் மட்டத்துல இன்னொரு துறையினுடைய அரசு செயலாளர் அணுகி அவங்க தீர்வு கண்டிருக்கணும்ல. அந்த மாதிரியான அக்கறை எல்லாம் பார்த்தோம்னா இப்ப கடந்த 20 ஆண்டுகள்ல எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த அரசுகள் மாறி மாறி அமைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அரசை இருந்து நடத்தக்கூடிய அந்த அலுவலர்கள், பின்னணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் சரியா இயங்கலைங்கிறது ஒரு சிலருடைய. ஏங்க, மலை முழுக்கவே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேங்க, எழுத்து மூலியமாவும் பாருங்க, 2018 கொடுத்துருக்குது. இப்ப இல்ல பிரச்சனை, எப்ப இல்ல 2018 நம்ம கொடுத்துருக்கிறோம். முதலாவது கூடுதல் சார்பு நீதிமன்றம் 1923, லண்டன் பிரிவியூ கவுன்சில் 1931. அப்பயே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, சொத்துக்களுடைய விவரம் தெளிவா சொல்லியிருக்காங்க. கோயில் சொத்துக்களை வாங்க முடியாது, விற்க முடியாது, பாராதீனம் செய்ய முடியாது. திருக்கோயிலுடைய மூலவர் எப்பொழுதும் இளவராக கருதப்படுவார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது மீண்டும் மூலவருக்கு மட்டும்தான் சொந்தம். பின்னிட்ட உடன்படிக்கைகள், பரிவர்த்தனைகள், பாராதீனங்கள் எதுவுமே சட்டத்தால் செல்லுபடி ஆகாது. நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லுவாங்க. தன்னிச்சையாக செல்லத்தகாததாகுங்கிறது தான். அவங்க காப்பாத்திருக்கணும். யாரே? அந்த கோயில் நிர்வாகம் காப்பாத்திருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் புதுத்துள்ளியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய அமைப்பு தெளிவா சொல்லியிருக்குது. ஏஏ கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் கொச்சின் தேவஸ்தானம். அந்த வழக்குல திருக்கோயிலுடைய மூலவர் எப்பொழுதும் இளவராக கருதப்படுவார். வேலியே பயிரை மேய்ந்தாற் போல் இருக்கும் பொழுது அனைவருக்கும் அந்த சொத்துக்களை மீட்பதில் பங்குண்டு. அரசு அலுவலர்கள் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க வேணாம், அது அவங்களுடைய அன்றாட கடமை. யார் செய்ய போறாங்க? கடவுள் வந்து பேசுறாருங்கிறது சட்டத்தின் பூர்வமா ஒரு இளவர் சொத்தை யார் காப்பாத்தணும்? அரசு. அரசு அலுவலர்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்க சரியான முறையில கையாண்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான மத ரீதியான ஒரு பிரச்சனையை வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம். அவங்க செய்யல, கடமை தவறி இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பாடுமானால் அவர்களுடைய பங்கு, அவருடைய கையாளத்தனம் தான் உண்மையான பங்களிப்பா இருக்கும். ஏன் இப்ப சிறுபான்மையினரை யாருமே குறையெல்லாம் சொல்ல கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விடுதலை போராட்டத்துல அவங்களுடைய பங்கு அளப்பிற்குரியது. ஒற்றுமையோடு இருந்தார்கள். இன்னமும் நிறைய பகுதிகளில் ஒற்றுமையோட தான் இருக்கிறாங்க. அதை காவு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில இருக்கக்கூடிய அந்நிய சக்திகளுடைய தூண்டுதலும் பணமும் இல்லைன்னா இந்த மாதிரியான திடீர் முஸ்தீப்புகள் ஏற்படாது. முதல்ல வந்து அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தி ஆவணங்கள்ல சரிவர திருத்தங்கள் வரணும். அதற்கு பின்னிட்டு நடவடிக்கை, இந்த ரெண்டுக்குமே நடவடிக்கை மேற்கொள்ளல. கூரை ஏறி கோழி பிடிச்சு அப்புறம் வானை ஏறி வைகுந்தம் போன இன்னும் இவங்க கூரை ஏறி கோழியே பிடிக்க ஆரம்பிக்கல. அதுதான் உண்மை. அந்த ஒரு செயல் இருந்தாதான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். மக்கள் இங்க பாருங்க, 21ஆம் நூற்றாண்டு நம்ம கடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். எல்லாரும் விஞ்ஞானத்தினுடைய உச்சியில் இருக்கிறோம். உலகம் சுருங்கி உள்ளங்கையில வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களுடைய அறிவு எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சிக்காக தானம், தர்மம், தவம், வேள்வி, கல்வி, அப்படி சீரான அறிவு போகணும். இன்னமும் மூடர்களை போல வழி நடத்தி ஆட்டு மந்தை போல பலி கொடுக்கறதுக்காகவே இந்த மதவாதிகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? கற்றறிந்த நிறைய மாணக்கர்கள் வந்துட்டாங்க, நிறைய பணி வாய்ப்புக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம், நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டே சொல்றேன், முன்னாடி எல்லாம் ஒரு கட்சி கொடி கட்டுறதுன்னா அதுக்கு 100 தொண்டர்கள் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் பிரதானமான கட்சிங்கிறாங்களோ எந்த கட்சிக்கும் கொடி கட்ட ஆள் கிடையாது, வால் போஸ்ட் ஒட்ட ஆள் கிடையாது, பிரச்சாரம் பண்ண ஆள் கிடையாது. கூலிக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஏஜென்சி இருக்கும். காலையில ஒரு கட்சி, மத்தியானம் ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சிக்கு அவங்கதான் கொடிக்கம் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இப்ப ஏற்பட்டு இருக்குது. அதற்கு பிறகு இன்னமும் குளிர்காயன்னு நினைச்சா அது எப்படியா இருக்கும்? மக்கள் யாரும் இது பலியாயிடக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள்.